விஜய்க்கு வந்து 250 ஓட்டு விழுந்தா கூட 75,000 பூட்ல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கணக்கே வந்து ஒரு 2 கோடியை தாண்டிடும். 2 கோடி வாக்குகளை விஜய் வந்து வாங்குவாரா வாங்க மாட்டாரா அப்படின்றது வந்து யாராச்சும் உறுதியா சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை, சொல்ல முடியாது யாரும். அதனால ரிசல்ட்ஸ் வந்தாதான் தெரியும். அப்ப அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இவங்க இவ்வளவு சீட் வாங்குவாங்க, அவங்க இவ்வளவு சீட் வாங்குவாங்க அப்படின்னு சொல்றது கணிக்கிறது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம். அதான் அந்த கடினமா போனதுக்கு ரீசன் விஜய் தான். அதை நான் அப்படி ஒத்துக்கலாமா? கடினமா போனதுக்கு ரீசன் விஜய் தான். இந்த ஃபைட் வந்து இந்த பைபோலார் ஃபைட் வந்து மாறுது. ஆமா, மூணாவது ஒரு ஆள் பெருசா மாறுது. ரெண்டாவது உங்களுக்கு சீமான் மாதிரி ஒரு 4 கார்னர் ஃபைட் போது இன்னும் காம்ப்ளிகேட் ஆகுது. ஓகே. அப்ப இதுல வந்து உங்களுக்கு எதிர்கட்சிகளுடைய வாக்குகள் வந்து சிதறுகிறது அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்ட் பாக்குறோம். பட் விஜய் எவ்வளவு வாக்குகளை கன்சாலிடேட் பண்றாரு அப்படின்றது யாரும் பேசல. இப்போ விஜய் வாக்குகளை எடுக்கிறாரு. அந்த 250 வாக்குகள் எங்க இருந்து எடுக்கிறாரு? 150 அதிமுக இருந்து எடுக்கிறாரு, 100 திமுக இருந்து எடுக்கிறாரு.